ருப்பீஸ் ஃபால் ஆகுறதுனால நம்ம வாங்குற பொருட்கள்ல கூட அந்த இம்பாக்ட் தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன போவீங்களா? அது எப்படி என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இப்ப கடந்த கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா, ருப்பீஸோட மதிப்பு வந்து பயங்கரமா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ கடந்த 12 மாசத்துல இருக்கிறத விட இப்ப வந்து அதிகமா இருக்கு. ஸோ லாஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு முன்னாடி அரவுண்ட் 85 டூ 83 கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதுவே வந்து 96ல இருக்கு. அரவுண்ட் 12% மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசனா என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. முதல் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, குரூட் ஆயில் பிரைஸ் அதிகமாகிறது தான். ஸோ இப்போ வந்து குளோபல் டென்ஷன்னால வந்து பாத்தீங்கன்னா, குரூட் ஆயில் பிரைசஸ் எல்லாமே வந்து அதிகமாயிருச்சு. ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு பொருட்களையுமே அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாலரை வச்சு தான் வாங்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ருபீஸோட டாலர் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 96 அப்படிங்கும்போது நம்ம அதிகமான ருபீஸ் கொடுத்து டாலர் வாங்கணும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டாலரோட மதிப்பு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும், ருபீஸோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கம்மியா பண்றோம், இம்போர்ட் அதிகமா பண்றோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாலரை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுத்து பொருள் வாங்குறோம். பட் நம்ம கண்ட்ரிக்கு வர டாலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியா வருது. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபேக்டரா இருக்கு. ஸோ இப்போ அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ருபீஸோட மதிப்பு குறைய குறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ வந்து 10 ரூபாயில இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து ஒரு டீ வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ருபீஸோட ஃபால்னஸ் ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டீ வந்து 20 ருபீஸா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் கடந்த 3 மந்த்ஸ் குள்ள நடந்ததை சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற பொருட்களே அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது.